இது இப்படியே பிடிச்சிக்குவோம். இன்னைக்கு என்ன ஆரம்பமே தடுக்குது. அப்பனே விநாயக பெருமானே மூல பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளோட 65 ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபியூச்சர்ல பேச போறோம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எப்படிடா அது ஃபியூச்சர்ல பேசணும்னா, எப்படியும் இல்லை, இந்த வீடியோ மூலியமா தான். இங்க இருக்கேன்னா ஃபியூச்சர்ல இருக்க ஏன்ட்ட பேச போறேன். அவன்கிட்ட என்ன பேசுறது? அவன் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருக்கானா? நீ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருக்கியா? இறங்கிட்டேன். நான் இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப். மைனஸ் 10,000 ஆரா 100+ ஆரா. ஏய், நம்ம வீடுடா, டிவி. ஆக்சுவலா மைக் எந்த பக்கம் பிடிச்சா வாய்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகணும்னு கூட எனக்கு தெரில. ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீ இப்படி இருக்க, அப்போ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜிகே, A2D, அதுக்கப்புறம் MG ஸ்குவாட், இதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் எப்படி போகுது என்ன தெரில. உன்னை பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீயே விட்டுட்டு போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். இந்த வீடியோ நீ அப்போ இது பண்ணுறேன்னா உனக்கு கண்டிப்பாக ஒரு 1 மில்லியன் இல்லை 1 மில்லியன் கிட்டேயாவது நீ போயிருப்ப இருந்தேன்னா. சரி, ஓகே. இப்போ உனக்கு என்ன வயசாச்சு உனக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 25 தாண்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். 25 தாண்டி இருந்தீங்கன்னா சொல்லு, உன் ஒய்ஃப் பேர் என்ன? நம்ம பிளான் பண்ணபடி நீ மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கியா? சரி, எவ்வளோ விஷயம் இருக்கு, இதை கேட்குறியா அப்படின்னு நினைக்கிறீங்க, தெரியுது. பரவாயில்ல. இதெல்லாம் முக்கியமான விஷயங்க, இதெல்லாம் முன்னாடி கேட்டுறணும். என்னடா, கரெக்டு தானே? யாரா இவர்கள்? எங்க இருந்துடா வந்திருக்கிறார்கள்? என்னடா திடீர்னு டா போடுறான்னா, அவன் ஃபியூச்சர்ல இருக்க என்ன சொல்றேன், எஸ்வி. சரி, இப்போ சொல்லு, நம்ம சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல கரெக்டா 65 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் தெரியலையே, நிறைய போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த மீமை வச்சு எபிசோட் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது நான் சென்னையில் இல்லை, கொஞ்ச நாள் சென்னையில் இருந்தோம். இப்போ நான் நம்ம ஊருக்கே வந்துட்டேன். ஊரில் ஒரு கடையில் முக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே தான், அது நல்ல வேலை தான். இருந்தாலும் இப்போதைக்கு அது பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்ன ஏது, இதெல்லாம் உனக்கே தெரியும். வீடியோ பார்த்துக்க. இதான் நம்ம ஊர், நம்ம இடம். இன்னொன்று பார்க்குறியா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இதெல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய், நம்ம வீடு பேக் சைடுடா, இங்கே பாரு. அப்படியே வந்தோம்னா இது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எங்கேயாவது உடஞ்சி ஏமண்ட மலையே விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அப்புறம் இந்த மெய்யழகன் படத்தை சைக்கிளை வச்சு இது பண்ணுவாங்கள்ல, நம்ம சைக்கிள் 10th இதில் கொடுத்த சைக்கிள் நல்லா இருக்கா? கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஏன்னா இப்போ தான் நான் ஊர்லேருந்தே வந்திருக்கேன், கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிடலாம். இது எப்போவோ மாட்டினது, 2010 இந்த கேலண்டர் 2014 சம்திங் அந்த மாதிரி 2001 தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்பர்னு தெரில, போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, இந்த ரூம்குள்ளே ஏதாவது ஸ்நேக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நம்ம எங்கள் வீடு. வேறு என்ன காட்டுறது, லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ்
இந்த பின்னாடி காமிச்சான்ல அது வந்து ஒரு ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய இதாக இருந்த இடம். ஃபுல்லாக 4-5 வீடுகள் சுற்றி இருப்பாங்க. இடையில ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். எல்லாருமே இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷனாக மொத்தம் ஒரு ஊரே இருக்க மாதிரி ரொம்ப கூட்டமாக ரொம்ப கலகலன்னு இருக்கிற ஒரு இடம். இப்போ பார்த்தா குட்டி சுவரா ஆகி கிடக்கு. சரி ஓகே, அதை விடுங்க, நம்ம டாபிக் உள்ள போவோம். சரி, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ட்ரீம் ஜாப்பை தான் பண்ணுறியா? அதுக்கு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து சொல்ல மறந்துட்டேன் பாரு, நம்ம ட்ரீம் பைக் எடுக்க போகிறோம்டா. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடும் நினைக்கிறேன். அது இன்னும் வச்சிருக்கியா? அவளை கரெக்டாக வச்சிருக்கியா? மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்து உன்கிட்ட என்ன கேட்குறது? நீ எதாவது கேட்டினா கூட என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது. என்னடா சென்டா? என்ன சென்ட்டு? ஜாஸ்மினா? போடா, மறந்துட்டியா என்ன? ஞாபகம் இருக்கா? சரி ஓகே, ஆனால் மறந்துடு. இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவனுக்கு புரியும் அது. சரி, நெக்ஸ்ட் என்னப்பா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இப்போதைக்கு நான் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்டு அடிக்கடி நான் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன். அதனால் இவங்களையும் அப்படியே பாய்னே கூப்பிட்ருக்கேன். அங்கேயும் அதே பேர் தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பேர் மாற்றிட்டியா? எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைன்னு மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மாப்பிள்ளைகளா அந்த மாதிரி மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். வேற என்னடா பேசுதே சொல்கிறா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்ன அப்புறம் என்ன சொல்றா? இல்ல என்னடான்னு கேட்டேன். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? அதை கேட்க மறந்துட்டேன் பாரு. சரி ஓகே. கூட்டி இது போட்டியாடா குழந்தைங்க? இல்ல. புதுசாக மைக் வாங்கியிருக்கோண்டா. இப்போதான் மைக்கு வாங்கி இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளுது. மைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோன்னு போதே நல்லா இருக்கு ஒரு மாதிரி. ஏன்னா இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண இது அது வீடியோவே ஃப்யூச்சரில் இருக்க சொல்கிறதுனா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, எஸ்வி மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம எஸ்வின்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம 3 பேர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி எஸ்வி, லாஸ்ட்டாக ஒரு கேமோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக இதுவும் நான் வச்சுருந்தேன், ஒரு ஷோ மாதிரியே பண்ணலாம், டாக் வித் எஸ்வி. இதெல்லாம் அப்போல்லாம் பண்ணுறியா நீ? தெரியலை. சரி ஓகே, கேமோட முடிச்சுக்கொண்டேன். என்ன விளையாடலாம்? ஸ்டோன் பேப்பர் சிசரா, இல்லை அது என்னது ஹேண்ட் கிரிக்கெட்டா, இல்லை வேறு என்ன விளையாடுது? வேறு ஒன்றும் விளையாட முடியாது, 2 தான் விளையாட முடியும். இது நீ ஞாபகம் வச்சு அப்போ போடுவியா? தெரியலை, சும்மா போடுறேன். கரெக்டாக போடு, ஏமாத்தாத. தெரியல. சரி, நீ இது பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து அவுட்டா? நீ அவுட் ஆகிருக்க மாட்டேன், தெரியல, எனக்கு அப்புறம் தெரியும். சரி ஓகே, அடுத்து என்ன ஹேண்ட் கிரிக்கெட்டா? வா டக்குன்னு வா. ஹேண்ட் கிரிக்கெட்டுக்கு நமக்கு ஒத்தே வராது, அடிக்கடி நான் தான் அவுட் ஆவேன். இதுலேயும் நீ அவுட் ஆகிருக்க மாட்டேன், தெரியலை. நீ தானேண்ணா அவுட் ஆனாலும் ஆகிருப்ப. ரைட்டு, பார்த்துக்க, நல்லா இரு, சந்தோஷமா இரு. மண்டைய பொம்மலை இதே மாதிரி கன்ஃபியூஸாக இருக்காது. இப்போல்லாம் நீ செம்ம கன்ஃபியூஸாக இருக்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்க. அப்போ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவ்வளோ இந்த வீடியோ எடுக்கிற அளவுக்கு நீ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா, நீ போட்ட ஒவ்வொரு வீடியோவுமே ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபருக்கு நியாயமாக ஏதாவது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீ அப்போ எடுக்கிறேன்னா லாஸ்ட்டாக ஒன்று, நீ எப்படி இருக்க? ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கியா? சரி ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிட்டு அப்போ என்னவோ சொல்றியோ சொல்லு. இதேவே தொடர்ந்து பாரு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். பை. அப்பவும் இதே மாதிரி தான் இருக்கியா?
டாட்டா பாய் பாய். டெய்லி எனக்கு ஒரு நைட்டு ஒரு பழக்கம் இருக்குது. காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு நைட்டு தூங்கும்போது ஒரு மெலோடி சாங் கேட்டால் அப்படியே ஒரு ஃப்ளாட் ஆகிடும். அல்ல மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கு நான் மைண்டில் வர தாட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் நிம்மதியான ஒரு இடமா இருக்கும். இந்த பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி தான் சொல்லிருக்கேன்.